Up your hand and say, Father, கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே, as an apostle, ஒரு அப்போஸ்தலனாக show me எனக்கு காண்பியும் what kind of spirit I am. நான் எப்படிப்பட்ட ஆவி உடையவன் என்பதை எனக்கு காண்பியும். Everybody say, show me எனக்கு காண்பித்தருளும். what is the spirit of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை எனக்கு காண்பித்தருளும். If you know what is the spirit of an apostle, your apostolic anointing will begin to increase, multiply million times. நீங்கள் மாத்திரம் ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை அறிவீர்கள் என்றால் உங்களுடைய அப்போஸ்தல ஊழியம் பல கோடி பெருகிவிடும். Listen this message carefully. இந்த செய்தியை மிக கவனமாய் கவனியுங்கள். At the end of my message, இந்த செய்தியின் முடிவிலே you will see the Holy Spirit stirring your spirits. உங்களுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் கலக்குகிறதை பார்ப்பீர்கள். ஒரு அல்லேலூயா ஒரு அல்லேலூயா, say hallelujah. If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் இருப்பீர்கள் you என்றால் have the spirit of an apostle. உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி இருக்கிறது. Whether you believe it or not, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, you have the spirit of an apostle. நீங்கள் ஒரு அப்போஸ்தல ஆவியை உடையவராய் இருக்கிறீர்கள். If you are a prophet, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, you have the spirit of a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் தீர்க்கதரிசியின் ஆவி உங்களுக்கு இருக்கிறது. Sometimes you may not behave according to the spirit, நீங்கள் சில நேரங்களிலே அந்த ஆவியின்படி நடக்காமல் இருக்கலாம். but your spirit is an apostolic spirit. ஆனா உங்க ஆவியே ஒரு அப்போஸ்தல ஆவி ஐயா. You need not become apostle, you have the spirit of an apostle. நீங்கள் அப்போஸ்தலராய் மாற வேண்டியதில்லை, ஏற்கனவே அப்போஸ்தல ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் அப்போஸ்தலர். First you must know who you are. முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும். Once when you know what is the spirit that I have, your life will get changed. நீங்கள் ஒரு விசை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி என்ன என்பதை கண்டு கொண்டால் உங்க வாழ்க்கையே மாறிடும், ஊழியம் மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? How many of you believe that what you believe எத்தனை பேர் about yourself changes your behavior? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ நம்புகிறீர்களோ அது உங்களுடைய நடக்கையை மாற்றும், நடவடிக்கைகளை மாற்றும். Everybody listen to me. எல்லாரும் கவனியுங்கள். Don't say, Ezekiel is teaching for apostles. நீங்க நினைக்காதீங்க எசேக்கியா அவருடைய போதனை எல்லாம் அப்போஸ்தலரை குறிச்சுன்னு. In all of your spirit there is an element of apostolic spirit. உங்கள் எல்லாருடைய ஆவிக்குள்ளே அப்போஸ்தலத்துவத்தினுடைய அங்கம் இருக்கிறது. But for an apostle, ஆனால் ஒரு அப்போஸ்தலருக்கு he has that full potential of that apostolic spirit. ஆனால் ஒரு அப்போஸ்தலருக்கு ஒரு பகுதி மாத்திரமல்ல, அவர் அங்கம் முழுவதுமே அந்த அப்போஸ்தலத்துவ ஆவியால் நிறைந்திருக்கும். All of us are going to see what is the spirit of an apostle. நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம் ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, thank you Lord. All of you raise your hand and tell, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. You will show me நீர் காண்பிக்க போகிறீர் what kind of spirit is an apostolic spirit. ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை எனக்கு காண்பிக்க போகிறீர். Sisters, listen to me. சகோதரிகளே கொஞ்சம் கவனியுங்கள். You also may have that spirit of an apostle. நீங்களும் கூட அந்த அப்போஸ்தல ஆவியை பெற்றவராக இருக்கலாம். You may not do the leadership of an apostle. ஒரு அப்போஸ்தலத்துவத்தை தலைமைத்துவத்தை நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். If you know what is an apostolic spirit, ஒரு அப்போஸ்தல ஆவி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், even if you are not called as an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் அழைக்கப்படாவிட்டாலும் you will recognize an apostle. நீர் ஒரு அப்போஸ்தலரை அங்கீகரிப்பீர்கள். You will pray for an apostle. அந்த அப்போஸ்தலருக்காக You ஜெபிப்பீர்கள். will invite the apostle. அந்த அப்போஸ்தலரை அழைப்பீர்கள். Hallelujah சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. So listen to me. சொல்றத கவனியுங்க. I want to go very quick. சீக்கிரமாக போக விரும்புகிறேன். First thing, முதலாவது காரியம், you must know what is the spirit of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை அறிய வேண்டும். Next, இரண்டாவது, you have to adjust yourself to get aligned with that spirit. நீங்கள் அந்த ஆவியோடு இணைந்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் adjust பண்ணிக்கணும். நீங்க கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளணும். Yes or no? ஆமாவா இல்லையா? As you take an x-ray, நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது the doctor say there is some infection in the lungs. அந்த நுரையீரலிலே உங்களுக்கு ஏதோ ஒரு கிருமி இருக்கிறது. You try to erase it, you try to heal it. அதை கண்டுபிடிச்ச உடனே அதை நீங்க சரி செய்ய பார்ப்பீர்கள். But you must know முதல்ல அது என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கணும். what is the right lung, good lung. ஒரு நல்ல நுரையீரல் எப்படி இருக்கும்? What is my problem in my lung? இப்பொழுது என்னுடைய நுரையீரலில் என்ன பிரச்சனை What இருக்குது? should I do? இப்பொழுது நான் என்ன செய்வது? Hallelujah. Hallelujah. So in this conference, இந்த கருத்தரங்கிலே today, இன்றைக்கு the apostles அப்போஸ்தலர்கள் are going to get aligned with their spirit. அவர்கள் தங்களுடைய ஆவியோடு அப்போஸ்தல ஆவியை இணைத்துக் கொள்வார்கள். Once when you get aligned with your apostolic spirit, உங்களுடைய அப்போஸ்தல அந்த ஆவியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்போது a new beginning starts. புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கும். ஒரு புது அத்தியாயம்
பூஜை இன்னைக்கு தொடங்குது. இன்றைக்கே ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. Number 1, முதலாவது, the spirit of an apostle ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி is அது ability and power of God. அது தேவனுடைய தேவத்துவமும் அவருடைய சத்துவமும். Spirit of ability of God. தேவனுடைய திறனை வெளிப்படுத்துகிற சக்தி. Listen to me carefully. எல்லாம் ரொம்ப நல்லா கவனிங்க. The spirit of an apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி has a tremendous power of heaven. பரலோகத்தினுடைய சர்வ சக்தியை உடையதாய் இருக்கிறது. If you see this, you will begin to say, oh, I am a spirit of power. நீங்கள் அதை பெறும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஓ, நான் ஒரு வல்லமையின் ஆவி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Number 2, இரண்டாவது, apostolic spirit is a spirit of authority. ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி என்பது ஒரு அதிகாரத்தின் ஆவி. An apostle has more authority than anyone under heaven. வானத்தின் கீழே இருக்கிற யாரையும் விட ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்திற்கு அதிகாரம் அதிகம் இருக்கிறது. There is no authority to challenge the authority of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய அதிகாரத்தை சவால் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வானத்தின் கீழே எங்குமே இல்லை. If you know that your spirit is an authoritative spirit, you will not walk like a beggar anymore. நீங்கள் உங்களுடைய ஆவி அதிகாரமுடைய ஆவி என்பதை கண்டுகொண்டால் ஒருபோதும் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல நடக்க மாட்டீர்கள். Your very spirit is an authoritative spirit. உங்களுடைய ஆவியே அதிகாரமுடைய ஆவி. Your very spirit is a divinely energized power of God. உங்களுடைய ஆவியே தெய்வத்துவ சக்தி பெற்றதாய் இருக்கிறது. Your spirit is a miracle spirit. உங்களுடைய ஆவி இருக்குதே அப்போஸ்தல ஆவி, அதுவே அற்புதங்களை செய்கிற ஆவி. If you know that you have the spirit of mighty miracles and wonders, every time you will experience miracles in your ministry. நீங்கள் மாத்திரம் உங்களுக்குள் இருக்கிற ஆவி அற்புத அடையாளங்களை செய்கிற ஆவி என அறிந்து கொண்டால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். God, Jesus turned to them. இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இயேசு திரும்பினார். Rebuked them. அவர்களை கடிந்து கொண்டார். Don't you know what kind of spirit you are? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். Tonight, இன்று இரவு the Holy Spirit will open your eyes பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பார். to see your spirit nature. உங்களுடைய ஆவியின் சுபாவத்தை நீங்கள் காணும்படியாய் செய்வார். You will know the character, the trait of your own spirit. உங்களுடைய ஆவியினுடைய சுபாவத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். All believers are one with God. எல்லா விசுவாசிகளும் தேவனோடு ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள். According to 1 Corinthians 6:17, 1 கொரிந்தியர் 6:17 படியாக, he that is joined to the Lord is a one spirit. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். So a believer and God are one. ஆகவே அடிப்படையில் பார்த்தால் விசுவாசியும் தேவனும் ஒரே ஒன்றாய் இருக்கிறார்கள். But ஆனால் the spirit of an apostle அப்போஸ்தலனுடைய ஆவி இருக்குதே, is still more one with the heavenly personality. அவர் வான மண்டலத்தினுடைய குணாதிசயத்தோடு ஒன்றானவராயிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வானவர் போல காணப்படுகிறார். I don't say you try it. நீங்கள் அதற்கு முயற்சி வானவராக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சொல்லல. I say you see it. நீங்கள் அதை பாருங்கள். அப்போஸ்தலத்துவ ஆவியே வானவ ஆவி, அதை பாருங்கள். Are you listening? நீங்கள் நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் your very spirit உங்களுடைய ஆவியே is hunger for God's glory. தேவனுடைய மகிமைக்கு பசிதாகமுடைய ஆவி. Your very spirit உங்களுடைய ஆவியே seeks the fellowship of God more than anything else. வேற எதையும் விட ஆண்டவருடைய ஐக்கியம் தான் எனக்கு மேலே அப்படி நினைப்பீங்க. As a fish is in the water, எப்படி தண்ணீரிலே மீன் இருக்கிறதோ, not because fish tries to be in the water, எப்படியாவது தண்ணிக்குள்ள வாழ முயற்சி பண்ணுவங்கிறதுக்காக இல்ல. the fish nature, அந்த மீனினுடைய இயல்பே, the spirit of a fish ஒரு மீனினுடைய ஆவி feels homely in the water. அது தண்ணியில இருக்கும்போது தான் வீட்ல இருக்கிறது மாதிரி உணரும். If you are an apostle, நீங்கள் உண்மையிலேயே ஒரு அப்போஸ்தலராக your இருந்தால் very spirit உங்களுடைய ஆவியே feels at home in the presence of God. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது தான் மேலான வீடுன்னு நினைக்கும். Hallelujah. ஒரு அல்லேலூயா விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? If you walk in the spirit of an apostle, I tell you, you will be so one with Jesus. நீங்கள் மாத்திரம் அப்போஸ்தலத்துவ ஆவியிலே நடப்பீர்கள், இயேசுவோடு ஒன்றாயிருப்பதற்கு இயங்குவீர்கள்.